ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய பேருக்கு இப்ப என்ன டவுட்ன்னா, அட்டெம்ப்ட் லோவா குடுத்துருக்கோம். ஆர்ஆர்பி, பிஓல சில பேருக்கு நடந்த மாதிரி இந்த எக்ஸாம் நமக்கு கிளியர் ஆகாம போயிடுமோ? ஸோ இப்ப நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாமா? வேண்டாமா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுப்போமே! அப்படிங்கிற மாரி டவுட்ல நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வார்னிங் வீடியோ, இல்லன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்ல சில பேர் வேல வாங்குவீங்கன்னு கேரண்டியா நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த பயம் அப்படிங்கிறது எப்போ வரும் தெரியுங்களா? கட் ஆஃப் ஒரு 60ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 58லிருந்து ஒரு 62 கிட்ட அட்டெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பயம் கண்டிப்பா இருக்கும். அதனால ரிசல்ட் வர வர அவங்க படிக்கவே மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? 55 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கிறவங்க தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிங்க. 55 டூ 60 ரேஞ்சுக்கு மேல தான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நார்மலைசேஷன்ல மார்க்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னதான் நம்ம சொல்லியிருந்தாலும், இந்த பயத்துல இவங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டாங்க. கடைசி 10 நாள்ல ரிசல்ட் வரும்போது, எக்ஸாம் கிளியர் ஆயிருப்பாங்க. ஆனா மெயின்ஸுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஒழுங்கா பண்ணாம பாஸ் ஆக முடியாம போயிடும். இதுதான் காலமா நடக்குது. நம்ம அனலைசிஸ நம்பி போன வருஷம் பேங்க் ஆஃப் பரோடாவுல பிஓ ஆயிருக்காங்க. நான் சொன்ன அட்டெம்ப்ட்ட நம்பி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி கடைசி 8 நாள் தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அவங்க நல்லா இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணி, இப்போ பிஓவா இருக்காங்க. அதே மாரி நெறைய பேர் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி, அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பே ஐஓபில கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. அதே மாரி தான் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, மத்த எந்த எக்ஸாமுக்கும் நீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்து பயப்படவே தேவையில்ல. இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் வேற. அப்கமிங் வரக்கூடிய எஸ்பிஐ பிஓஓ இல்ல ஐபிபிஎஸ் பிஓஓ இல்ல ஏஓ பிஓஓ நீங்க தனியா படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மெயின்ஸுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நான் சொல்றது ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன்ல, இப்ப பசில், கேஸ்லெட் எல்லாம். அதுதான் ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா விதமான பிஓ பிரிலிம்ஸ் எக்ஸாம் முதல் கொண்டு கிளியர் பண்ணிருங்க. நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய டைம் இது. நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் அட்டெம்ப்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஒரு வீடியோ குடுத்திருந்தேன். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த் அப்படின்னு சில மந்த்தையும், இம்பார்ட்டன்ட் டாபிக்கையும், அது எப்படி நீங்க படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் குடுத்திருப்பேன். இந்த மாரி டவுட்ல இருக்கீங்க இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதுல லீஸ்ட் எஃபர்ட் போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். லீஸ்ட் எஃபர்ட் போட்டுட்டு, ஆப்டி ரீசனிங்ல நல்லா மாஸ்டர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி புவர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த கம்மி அட்டெம்ப்ட் குடுத்துருக்கீங்கன்னா காரணம் என்ன? உங்களுக்கு ஆப்டி ரீசனிங்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 12 நாள் வர இருக்கு ரிசல்ட் வர. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட்ட பத்தியே யோசிக்கணும். இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு என்ன டேட்டு? 3ஆம் தேதி தான். 2 வீக்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். டெஃபனட்டா இந்த 2 வீக்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய இந்த படிப்புன்றது உங்களுக்கு கரியர்ல ரொம்ப டிஃபரன்ஸ ஏற்படுத்தும். இதுக்கப்புறம் எல்பிஓ எக்ஸாம்ஸ் வரும். ஒருவேள நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ்ல கிளியர் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கும். உங்கள மாதிரி தான் எல்லாருமே நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆர்ஆர்பி, பிஓ பிரிலிம்ஸ்ல கிளியர் ஆவாதவங்க டாப்பர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இதே தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. நெனைக்கலனா கூட சப்கான்ஷியஸா உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ உங்க சப்கான்ஷியஸ் கூட தான் நான் இப்ப பேசுறேன். தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிங்க. இந்த மெயின்ஸுக்கு படிக்கிறதா நெனச்சு படிக்காதீங்க. நீங்க ஒரு எப்படின்னா, அப்கமிங் இயர்ஸுக்கே நீங்க படிக்கிற மாரி நெனச்சு படிங்க. ஓகேங்களா? நம்ம சேனல்ல ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் குடுக்குறோம். அத பாருங்க. செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தேவையோ அத மட்டுமாச்சும் படிச்சு வைங்க. அண்ட் வீக்கான சப்ஜெக்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு எஃபெக்டிவா பண்ணுங்க. நீங்க வந்து எக்ஸாம அப்சர்வ் பண்ணணும். இந்த டைம் என்ன டைம்னா, ரிசல்ட் வர்ற வரைக்கும் எக்ஸாம அப்சர்வ் பண்ணணும். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னா எந்த மாரி கேட்பாங்க?
மெயின்ஸ்ல கொஸ்டின் உண்மையா எப்படி இருக்கும்? இந்த மார்க் டெஸ்ட்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாரிலாம் எக்ஸாம் வரவே வராது. ஓகேங்களா? அ உண்மையான ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்கமிங் வர எல்லா எக்ஸாமும் நீங்க கிளியர் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. பிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா இந்த வேலையே உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதனால நீங்க இன்னும் ரேஸ்லயே இருங்க. இன்னும் 27 நாள் இருக்கு. 27 நாளுன்றது ஒரு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம், ப்ராப்பரான டைம். இது நீங்க 12 நாளா மாத்திட்டீங்க அப்டின்னா, உங்களால அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 15 நாள் நீங்க வேஸ்ட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் சொல்றேன் கட் ஆஃப் எப்படி இருந்தாலும் அட்டெம்ப்ட் வந்து 55லேருந்து 60க்கு மேல அக்யூரேட்டா குடுத்துருக்கீங்க. உங்களோட டிஃபிகல்ட்ஸ் எப்படின்னா 55லேருந்தே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது ஃபெயில் ஆனா ஆயிட்டு போட்டுங்க. வ நீங்க படிச்சது எங்கேயும் வேஸ்ட் ஆக போகாது. அதனால தான் நான் சிஏக்கு மினிமம் எஃபோர்ட் போட்டுட்டு, ஆப்ட் ரீசனிங்க்கு அதிகமான வெயிட்டேஜ் குடுத்து, என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாரி நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றேன். ரிசல்ட் இன்னும் 2 வீக்ஸ் ஆகும் வர. இப்போ நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கேர்லெஸ்ஸா இருந்தா கண்டிப்பா மாட்டிப்பீங்க பின்னாடி. தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்கள மாதிரி பிகினர்ஸுக்காக தான் எந்த என் நான் குடுக்கக்கூடிய வீடியோல கன்டென்ட்ல என்ன பண்றேன்னா, பிகினர்ஸ்க்காக தான் நான் முக்காவாசி அந்த கன்டென்ட் குடுக்குறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு என்ன பண்றேன்னா, நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பார்க்கணுன்ற அவசியம் இல்ல உங்களுக்கு. ஏன்னா பாதி பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா நீங்க பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு டிஐ எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு பசில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எத எடுத்து சால்வ் பண்ணணும், இந்த டேட்டா ஏன் அந்த பசில்ல குடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோ எப்படி இந்த டிஐல அப்ரோச் பண்ணணும், இது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரா தெரியாது. அரைகுறையா தெரியும். அப்ப ப்ராப்பரா தெரியாதனால தான் எக்ஸாம்ல சொதப்புறீங்க. அத தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். என் வீடியோவ பார்க்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. என் வீடியோ இல்லன்னா கூட நெறைய சேனல்ஸ்ல நெறைய கன்டென்ட் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்க்கு ரெடி ஆகுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்புறமா நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டச்சிலே இருங்க. கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா இருந்துறாதீங்க. எக்ஸாம்க்கு நீங்க இன்னும் ரெடி ஆக வேண்டி இருக்குன்றதும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வீக்கா இருக்கீங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பா நீங்க ரெடி ஆயே ஆகணும். சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரானா இந்த மாரி லோ அட்டெம்ப்ட் குடுத்துட்டு, இல்ல ஆர்ஆர்பி, பிஓ பிலிம்ஸ் கிளியர் ஆகாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. நான் எகைன் சொல்றேன், இந்த எக்ஸாம் கிளியர் ஆகுதோ இல்லையோ, நீங்க மெயின்ஸுக்கு படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு வேற எந்த எக்ஸாமும் இல்ல. கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. ஏஓ எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேரு. ஓஐசிஎல், ஏஓ. அந்த எக்ஸாமுக்காச்சும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த டச் இருக்கும். அந்த டச்ச வச்சு அடுத்து இந்த எக்ஸாம்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். அது 80% டிஃபிகல்ட் லெவல்னா, இது 100% ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான எக்ஸாம். இத விட கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் ஏஓ எக்ஸாம். ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஆப்ட் ரீசனிங் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். எக்ஸாம் முடிச்சு ஹால் டிக்கெட் ரிசல்ட் வந்த உடனே நீங்க மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கன்டென்ட் ஆப்ட் ரீசனிங் சம்மந்தமா ஏதாச்சும் வேணும், இல்ல இந்த மாதிரி டவுட்ஸ் எதனா இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். எகைன் சொல்றேன், நீங்க ரேஸ்ல இருந்துகிட்டே இருங்க. அலட்சியமா படிக்காம விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நீங்க படிப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இதில சில பேர் வேலை வாங்கி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.